நாள் கர்த்தருடைய பந்தியை நமக்கு நினைவூட்டும், வாக்குத்தத்த ஆராதனை நமக்கு நினைவூட்டும். ஆனாலும் இவைகளை சரியாய் செய்ய முடியாதபடி ஒரு கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிற நம்மளுடைய நிலைமை தேவனாகிய கர்த்தர் மாற்றுவார். ஆமென். அவர் எதை செய்தால் நன்மைக்காக செய்வார். இது நன்மைக்காகவே என்று நாம் எடுத்துக்கொண்டு தேவனை நாம் மகிமைப்படுத்தலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த காலங்களுக்காக நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. பெரிய மாற்றங்களை கர்த்தர் செய்ய வேண்டும். ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். தடைகளை கர்த்தர் நீக்கி மகிமையான காரியத்தை கர்த்தர் நடப்பிக்க வேண்டும். பிரைஸ் அலாட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக பிள்ளைகள் லாக்டவுனால் கஷ்டப்படுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் எல்லாருக்கும் ஆகாரங்களை தேவன் கொடுத்து நடத்தி கொண்டு இருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் வீடு நிமித்தமாய் கஷ்டப்படுகிறார்கள். எல்லாம் பார்த்துக்குங்க, ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. நானும் கூட வீடை மாற்றிட்டு வரலான்னு பார்க்குறேன். தேவன் ஒரு நல்ல வீடை கட்டளையிடணும். அதுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்மளுடைய மூத்த விசுவாசியாக இருந்த அருமையான பொன்னன் தாவீதையா அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அந்த அம்மாவுக்காக, பாக்கியவதி அம்மாவுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். அந்த குடும்பத்திற்காக செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல விசுவாசி நம்மோடு இருந்தவர். ஆனாலும் மிகுந்த வருத்தம் அவரை கர்த்தருக்குள்ளே ஒரு நல்ல அடக்கம் செய்ய முடியவில்லை என்பது. ஆனாலும் இப்படிப்பட்ட நிகழ்வு இனிமேல் நடக்காதபடிக்கு தொடர்ந்து நீங்கள் செபித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாள் நெடுநேரம் உங்களோடு பேசாதபடி சுருக்கமாய் காரியத்தை முடித்து உங்களை அனுப்பலாம் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேரம் இப்பொழுது 9:50 ஆக போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரத்திலே முடித்து விடை கொடுக்க நான் விரும்புகிறேன். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1ஆம் தேதி காலையில் யாத்ராகமம் அந்த 15வது அதிகாரத்தை சில வசனங்களை வாசித்தோம். நீங்கள் எல்லாரும் அதை கேட்டவர்கள், அந்த 1ஆம் தேதி ஆராதனைகளில் கலந்து கொண்டவர்கள் அந்த அதிகாரத்தை வாசித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் திரும்பவுமாக அவைகளை வாசித்துக் கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து வரவழைத்து செங்கடலிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்து அவர்களை சுகமாய் கடந்து வர பண்ணினாரே, அதற்காக நன்றி செலுத்தும்படி அவர்கள் கர்த்தரை துதிக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர்கள் கர்த்தரை துதித்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். என் அன்பு தேவனுடைய ஜனமே, வசனத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்தந்த காலத்துக்குரிய அந்தந்த நாளுக்குரிய வார்த்தைகளை தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டிருப்பார். அந்தந்த காலத்திலே அந்தந்த நேரத்துக்குரிய அந்த வார்த்தைகளை நாம் தேவ சமூகத்திலிருந்து சுதந்திரமாக்கி கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இங்கே செங்கடலுக்கு முன்பாக அவர்கள் இருக்கவில்லை, செங்கடலை கடந்து கொண்டு இருக்கவில்லை. 15வது அதிகாரத்தில் செங்கடலிலே அக்கறையிலே ஏறிக்கொண்டார்கள். அக்கறையிலே ஏறினதற்கு பின்பாக பார்வோனுடைய சேனை எல்லாம் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்டது. இதை பார்த்துத்தான் அவர்கள் தேவனை துதிக்கிறார்கள். செங்கடலை கடந்ததற்கு நன்றி செலுத்துகிறார்கள். பார்வோனின் சேனை கடலிலே அமிழ்ந்து போனதற்கு நன்றி செலுத்துகிறார்கள். சுகமாய் தேவன் இவர்களை அக்கறைப்படுத்தினாரே, அதற்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையுள்ள காரியங்களை கர்த்தர் செய்தபடினாலே கர்த்தரை துதித்து அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். அருமையான தேவ ஜனமே, இந்த காரியத்தை இந்த மாசத்துல கர்த்தர் உன் வாழ்க்கையில செய்ய போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தடைகளை முறித்து போடுகிற தேவன். ஆமென். தடைகளை நீக்கி போடுகிற தேவன். ஆமென். எவன் தடையா இருந்தானோ அவனை கொண்டு போட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சேனை விடுதலையோடு வருவதற்கு தடையாய் இருந்த பார்வோனையும் அவன் சேனையையும் செங்கடலில் அமிழ்த்து போட்ட கர்த்தர் சரித்திர சான்றுகள் உண்டு. அல்லேலூயா. என கண்பானவர்களே, என் தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவர். அதனாலதான் இந்த பாட்டில் சொன்ன, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உன் சித்தம் செய்வதுதான் என் இருதயத்தின் ஏக்கமையா. நான் அவரோடு இருக்கணும், அவர் நம்மோடு இருக்கணும். இதுதான் இந்த உலகத்தில் நாம் இருக்க வேண்டிய. அவர் நம்மோடு இல்லாத நேரங்கள் எல்லாம் வெறுமையான நேரங்கள். அவர் நம்மோடு இல்லைன்னா நம்மள்ட்ட பழகின மனுஷர்கள் நம்மோடு இல்லாமல் போகலாங்க. ஆனால் கர்த்தர் உங்களோடு என்னோடு இருந்தே ஆகணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
நாம் கர்த்தரோடு இருந்தாங்க. கர்த்தர் அதுதாங்க மேன்மை, அதுதாங்க கிருபை, அதுதாங்க மகிமை, அதுதாங்க ஆசீர்வாதம், அதுதாங்க நன்மை. பணம் இருந்து, பொருள் இருந்து, மக்கள் இருந்து பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் இருக்கிறாரா, அவர் நம்மோடு இருக்கிறாரா, நாம் அவரோடு இருக்கிறாமா, அப்பதான் நம்ம வெற்றி சிறக்க முடியும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் எப்படி பிளந்தது, எப்படி வெட்டாந்தரையில் நடந்தார்கள், எப்படி அக்கறைப்பட்டார்கள், எப்படி அங்கே பார்வோனின் சனை அமிழ்ந்தது, கர்த்தருக்கு தோத்திரம். எல்லாம் கர்த்தர் கூட இருந்ததுனால, கர்த்தர் இருந்ததினால அது நடந்தது. கர்த்தர் இருந்ததினால அந்த வெற்றி நடந்தது. கர்த்தருக்கு தோத்திரம். ராபானா ஷாத்தானா மாகாலாரியா. உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய கர்த்தரையா, உன்னை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனாய கர்த்தரம்மா ராமநாத் யாந்தராலாக்கா. உன்னை அக்கறைப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இக்கரையின் பிரச்சனை ஓ ரமானா காத்தராபாலாக்கா, நடு கடல்ல போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்குமோ என்றதான கேள்விகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ ரமானா கதராபாலாபா. இக்கரையில பார்வோனின் சேனை பின்னாடி துரத்தி வந்துட்டு இருக்கிற நிலைமை, வனாந்தரம், எங்கேயும் போக முடியாத நிலைமை, இதெல்லாம் இக்கரை. இதை தாண்டினது தான் அக்கறை. ஒரு அழிலிய சொல்லுங்க, நீங்களும் நானும் அக்கறைக்கு போவோம், வாருங்கள். கர்த்தருக்கு தோத்திரம். உங்களை என்னையும் அக்கறையின் ஆசீர்வாதத்துக்கு நாராய் கர்த்தர் நடத்த போகிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு தோத்திரம். அந்த அதிகாரத்தெல்லாம் நீங்க படிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் பெரியவர், நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு தோத்திரம். என கண்பான தேவனுடைய ஜனமே, அவர் நமக்கு அற்புதங்களை செய்து, அதிசயங்களை செய்து, அக்கறைப்படுத்தி நம்மளை சந்தோஷிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். குதிரையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன். அவரே என் தகப்பனுக்கு தேவன், அவரே அவரை உயர்த்துவேன். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கர்த்தருக்கு தோத்திரம். என கண்பான தேவசன் சங்கீதக்காரன் தாவீதை பார்த்தீர்களானால், தாவீதும் இப்படி தேவனை போற்றி பாடுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசையின் சங்கீதத்தில் பாருங்கள், சாலமோன் சங்கீதத்தில் பாருங்கள், கர்த்தருக்கு தேவனை புகழ்ந்து பாடுகிற பாட்டு. கர்த்தருக்கு தோத்திரம். அப்போ நீங்கள் நானும் நம்முடைய வாழ்க்கையில தேவனை புகழ்ந்து பாடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சந்தோஷமா இருந்தால் சங்கீதம் வரும் என்பது மாத்திரமல்ல, துக்கமா இருந்தாலும் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தேவனை துதித்து பாடுகிற அனுபவம் உங்களுக்கு எனக்கு வேணுங்க. கர்த்தருக்கு தோத்திரம். எத்தனையோ முறை பார்த்தீங்கன்னா ராக்காலங்களின் தூக்கங்களிலே பாடிக்கொண்டிருப்பேன். ராக்காலத்தில் தூக்கத்தில் என்னவோ முடங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பாட்டு உள்ள பாடிட்டு இருப்போம், திடீர்னு முழிப்போம், என்ன பாட்டு பாடிட்டு இருந்தோம். கர்த்தருக்கு தோத்திரம். இந்த உம்மோடு இருப்பு அந்த பாட்டை இரவெல்லாம் பாடிட்டு இருந்தேன். கர்த்தருக்கு தோத்திரம். அப்போ தேவனோடு இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த தடைகளை நீக்கி நம்மை நடத்துவார் என்று சொன்னால் அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் ஏலீம். அல்லேலூயா. ஏலீமுக்கு வந்தாராங்க 12 நீரூற்றுக்கள், 70 பேரீச்ச மரங்கள். ஆமா, நம்ம பசி ஆற்ற, தாகம் இருக்க, நமக்கு பலம் கொடுக்க தேவனாகிய கர்த்தர் அங்கே ஏலீம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஏலீமில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரமாக்குவதற்கு தடைகளை நீக்கி கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறவர். அல்லேலூயா. இந்த மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக இருந்த எத்தனையோ தடைகளை நீக்கி உன்னை கொண்டு வந்து ஆசீர்வாதமுள்ள இடத்துல, இளைப்பாறுதல் ஸ்தலத்தில் சுகமாய் தங்கியிருக்கும்படி உன்னை கொண்டு வந்து சேர்க்கிற தேவனாகிய கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை நீ விசுவாசிப்பை, ஆனால் கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனமாக உங்களோடு நான் 1ஆம் தேதி சொன்ன அந்த வசனத்தை உங்கள் முன்னால் திரும்ப வைக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நான் நிறைய வியாக்கியானங்களை இன்றைக்கு உங்களோடு சொல்ல நான் வரல, சுருக்கமாக சொல்லிட்டு நான் முடிச்சிடலான்னு தான் இன்றைய பிளான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரும் நாட்களில் கர்த்தருக்கு சித்தமானால் அதை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். என் அன்பு தேவனுடைய ஜனமே, அந்த எபிரேயர் 8வது அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அது நமக்கு வாக்கு பண்ணினதான அந்த வசனமாகிய 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 8வது அதிகாரம் 8வது வசனம். அவர்களை குற்றப்படுத்தி அவர்களை நோக்கி, இதோ கர்த்தர் சொல்லுகிறது என்னவெனில், இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் நான் புது உடன்படிக்கை ஏற்படுத்தும் காலம் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவ ஜனமே, ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர், ஸ்திரீ தன் பாலகனுக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலும் அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன். உன்னை என் உள்ள கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி மறப்பேன்? உன்னை எப்படி மறப்பேன்? கபாரா தியாந்தானா, இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு சொல்லுகிற காரியம் வருது. நீ பாவம் செஞ்சிட்ட, நீ குற்றம் பண்ணிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட, நீ குற்றவாளியாய் நிற்க வேண்டிய நபர் தான். ஆனா அவர் சொல்றாரு, உன்னை நான் எப்படி மறப்பேன்? மறக்க மாட்டேன், நான் உன்னை கையில வரைஞ்சு வச்சிருக்கிறேன். அதனாலதான் இங்கே புது உடன்படிக்கை ஏற்படுத்த. அப்ப பழைய உடன்படிக்கை நமக்கு தெரியும். யாத்திராகமம் 33 மோசையினுடைய நிலைமைகள் 33, 34 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது தெரியும். தன் கையில எழுதி கொடுக்கப்பட்ட கற்பனையாகிய உடன்படிக்கையின் பலகைகளை மோசை போட்டு உடைத்து போட்டார். ஜனங்கள் மேல் இருந்த கோபத்தினால அதை உடைச்சு போட்டு நீங்க தரமாட்டேன்னு விட்டாரா? இல்ல இல்ல. மோசையிட்ட சொல்ற, திரும்ப நீ ஆயத்தமாகி அந்த பலகைகளை இழைத்து கொண்டு எப்படி உனக்கு கொடுத்தனோ அதே மாதிரி இழைத்து கொண்டு நீ மேலே ஏறி என் சமூகத்தில் வந்து நில்லுன்னு கூப்பிடுறாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, வாட் மீன் பை கவர்னன்ஸ்? உடன்படிக்கையின் அர்த்தம் என்ன? தேவனோடு போடுகிற ஒரு ஒப்பந்தம், தேவன் கொடுக்கிற ஒரு அங்கீகாரத்தினுடைய உரிமை. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனோடு பண்ணின ஒப்பந்தத்தை நினைத்துப்பார், உடன்படிக்கை நினைத்துப்பார். ஞானஸ்நானத்தில் உடன்படிக்கை பண்ணுகிறோம், திருமணத்தில் உடன்படிக்கை பண்ணுகிறோம், குழந்தைகள் பிரதிஷ்டை பண்ணும்பொழுது தாய் தகப்பன்மார் உடன்படிக்கை பண்ணுகிறோம். இதெல்லாம் என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்குறோமா? நான் அடிக்கடி யோசிப்பேன். எத்தனையோ பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன், எல்லார்ட்டையும் கேட்பேன், சத்தியத்தின் பிரகாரம் ஊழியக்காரனுக்கு, சபைக்கு, தேவனுக்கு கீழ்ப்படிந்து கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பியா? எல்லாம் சொன்னாங்க, ஆமா நிலைத்திருப்பேன், சத்தியத்துக்கு கீழ்ப்படுவேன், ஊழியக்காரருக்கு கீழ்ப்படுவேன், சபைக்குள்ளே நான் நிலைத்திருப்பேன். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியல, அவங்கள காணோம், நிறைய பேரை காணோம். நான் ஞானஸ்தானம் கொடுத்த நிறைய பேர் வேதனை, கண்ணீர். இந்த உடன்படிக்கை நான் யோசித்து பார்ப்பேன், இந்த உடன்படிக்கை பண்ணினவர்களெல்லாம் இதை மறந்து போயிட்டாங்களே, இதை நினைக்காம போயிட்டாங்களே, விலகி தூரமா போயிட்டாங்களே. ஆனா தேவனாகிய கர்த்தர் இந்த உடன்படிக்கை நினைவு கூறுகிறார். நீ பண்ணின உடன்படிக்கை நினைவு கூறுறாரியா? நீ பண்ண உடன்படிக்கை நினைவு கூறுறாருமா? நீ மறந்து போயிருக்கலாம், நீ மறந்து போயிருக்கலாம். நினைவுக்கு வருகிறதை சொல்லுகிறேன். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி, நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பம், திருமணமாகி பிள்ளைகளை பெற்றார்கள். ஆனால் அந்த குடும்பத்தில் எப்பொழுதும் சண்டை, எப்பொழுதும் சண்டை. அந்த சகோதரி நெடு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டு, ஆண்டவரே ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த சண்டை? நாங்கள் உண்மைத்தானே ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்முடைய குடும்பம் தானே. இவங்க புலம்பி தவிச்சிருக்கிறாங்க. ஒரு முறை ஆண்டவர் தீர்க்க தரிசன வெளிப்பாடாக அவர்களோடு பேசியிருக்கிறார். அம்மா, நீ இந்த குறிப்பிட்ட வயசுல என்னை ஆராதிக்கும் பொழுது என்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினையே, நீ மறந்துட்ட, நான் மறக்கல. நீ உடன்படிக்கை மறந்ததினாலே உனக்கு பிரச்சனை. என்ன உடன்படிக்கை அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். தேவனாய கர்த்தர், பரிசுத்த ஆவியாகிய தேவன் வெளிப்பாடாய் இன்னொருவரோடு அவர்களோடு பேசியிருக்கிறார். நீ அந்த சின்ன வயசுல, வாலிப வயசுல எனக்கு உன்னை ஒப்பு கொடுத்தாய், திருமணம் ஆகாமல் உமக்காக ஊழியம் செய்வேன் என்று சொல்லி நீ ஒப்பு கொடுத்தாயே, அந்த உடன்படிக்கை நீ மறந்துட்ட, நான் மறக்கல. நீ மறந்ததுனால கல்யாணம் பண்ண இன்னைக்கு கடைசி நாள் வரைக்கும் உனக்கு பிரச்சனை தான், போராட்டம் தான். காரணம், தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை மறந்ததினாலே.
நீ தேவனோடு பண்ணின உடன்படிக்கை மறந்து போய் இருப்பாயானால் பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஐயா. நீ என்ன உடன்படிக்கை பண்ணி எதை விட்டு விட்டாய், எதை உடைத்து போட்டாய், எதை மறந்து போனாய் என்பதை இன்றைக்கு நீ யோசித்து பார்க்க முடியுமா? உனக்கு ஒரு தருணத்தை இந்த நாளிலே கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். தேவனோடு பண்ணின உடன்படிக்கை என்ன, தேவனோடு பண்ணின பொருத்தனை என்ன, தேவனிடத்தில் சொன்னதான அர்ப்பணிப்பு என்ன, ஒப்பு கொடுத்தல் என்ன, யோசித்து பார்க்க முடியுமா? இன்றைக்கு புதுப்பித்துக்கொள். இன்றைக்கு புதுப்பிக்க முடியுமா? உன் உடன்படிக்கை இன்றைக்கு நீ புதுப்பிப்பேயானால் ஒரு புது பலன் உனக்கு உண்டாகும். மோசே முகமுகமாய் கர்த்தரோடு பேசி அந்த கற்பனையாகிய பலகைகளை மீண்டும் அந்த கட்டளையின் வார்த்தைகளை எழுதி வாங்கி கொண்டு வந்து அந்த உடன்படிக்கை புதுப்பித்துக் கொண்டதை போல இன்றைக்கு கர்த்தர் உன்னை புதுப்பிக்கும்படி அழைக்கிறார். ஐயா, அந்த 8வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமா இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்திருக்கிறது. அந்த பழைய உடன்படிக்கை அது பழசாயிடுச்சு. தேவன் அதை மாற்றுகிறார், அதை மாற்றி போட விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டிலே நோவாவோடு உடன்படிக்கை பண்ணார். ஏன் உடன்படிக்கை? உடன்படிக்கையினுடைய நோக்கம் என்ன? உடன்படிக்கையினுடைய சித்தம் என்ன? நோவாவோடு உடன்படிக்கை பண்ணார். எப்போ? மழை வந்து ஜனங்களை அழித்தது, பேழை தத்தளித்துக் கொண்டிருக்கிறது, அரராத்திலிருந்து நிற்கிறது. தேவனாகிய கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார், மழையை நிறுத்தினார், மழை வடிகிறது. அங்கே ஒரு வான வில்லாகிய ஒரு அருமையான 7 நிறங்கள் உள்ள ஒரு கலர் உள்ளதான ஒரு வில்லை வானத்தில் ஏற்படுத்தி நோவாவோடு பேசுகிறார். நான் இனிமேலு பூமி முழுவதையும் ஜலத்தினால் அழிக்க மாட்டேன். அதுக்கு அடையாளம் தான் இந்த வானவில். இது நன்னோடு ஏற்படுத்துகிற உடன்படிக்கை. என்ன தேவ ஜனமே, மனிதன் அழியாது இருக்கும்படிக்கு காப்பது உடன்படிக்கை. உடன்படிக்கை மறக்கப்படும் பொழுது மனிதனுக்கு அழிவு, மனிதனுக்கு நாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கேயோ மனிதன், தேவ மக்கள் தேவனுடைய உடன்படிக்கை இழந்து போய் விடுகிறார்கள். ஜெபத்துல ஆவியில் நிறைஞ்சு பொருத்தனை பண்றான், ஒப்பு கொடுக்குறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல எங்கேயாவது கர்த்தருடைய வார்த்தை தொடுகிறதுனால நம்மை கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். ஆனால் நாள் போக போக அது மறந்து போய் விடுகிறது. நம்மை விட்டு, நம்மளுடைய நினைவை விட்டு விலகி போய் விடுகிறது. இன்றைக்கு என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீ ஆண்டவருக்கு முன்பாக என்ன ஒப்பந்தம் பண்ணன்னு நினைச்சுப்பார், என்ன அக்ரிமெண்ட் போட்டன்னு நினைச்சுப்பார், எந்த கவர்னன்ட் உனக்கும் கர்த்தருக்கு ஏற்படுத்தி கொண்ட நினைச்சுப்பார். அந்த உடன்படிக்கை நினைத்து பார்த்து தேவ சுமத்துல வா. அந்த தேவன் உன்னோடு பண்ண உடன்படிக்கையை அது மீண்டும் ஏற்படுத்துகிற காலம் வந்திருக்கிறது. உடன்படிக்கை கர்த்தர் ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் அழிவிலிருந்து உன்னை தப்புவிக்கிறார். உடன்படிக்கை கர்த்தர் ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உடன்படிக்கை கர்த்தர் உன்னிடத்தில் ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை பெருக பண்ணுகிறார். உடன்படிக்கை கர்த்தர் உன்னிடத்தில் ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் உனக்கு சொன்ன வாக்கை தேவன் நிறைவேற்ற போகிறார். அதுதான் இந்த காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரபாலா ஷகநாதனா மகலதியா என் அன்பு தேவனுடைய ஜனமே, புரிந்து கொள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் இந்த காலமாய் நியமித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன்னோடு பண்ணின உடன்படிக்கை எப்படி எதற்கெல்லாம் பண்ணினார்? வேதத்தில் உடன்படிக்கை நீ ஆராய்ந்து பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் மனுஷனோடு பண்ணின உடன்படிக்கைகள் எல்லாம் பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Glory to God. அவர் பண்ணின உடன்படிக்கை நிறைவேற்றுகிற கர்த்தர் வாக்கு பண்ணின தேவன். அவர் வாக்கு மாறாதவர். ஆபிரகாம் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா அவனுக்கு பிள்ளை இல்லை, கற்பம் செத்து போச்சு, பலன் நற்று போச்சு, இனி பிள்ளை பிறக்கக்கூடிய நிலைமை இல்லை. ஆனாலும் தேவன் பண்ணினதான வாக்கை நிறைவேற்றுகிறவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. உனக்கு பண்ணினதை நிறைவேற்றுகிற கர்த்தர். நீ தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அதை நிறைவேற்றும்படி உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் என்ன? கீழே இருக்க சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை படிங்க.
அதை கொஞ்சம் நீங்கள் ஆழமாக போய் ஆராய்ந்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ண உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அதான் பழைய உடன்படிக்கை. அன்னைக்கு நான் பண்ணதை போல புது உடன்படிக்கை இருக்காது. ஐயா ஒன்று சொல்கிறேன், நியாயப்பிரமாணம் இல்லாத பொழுது மனிதன் பாவம் இல்லாதவனாக இருந்தான். நியாயப்பிரமாணம் என்று வரும்பொழுதுதான் மனிதன் செய்வது எதெல்லாம் தவறு அதெல்லாம் பாவமாக மாறிச்சு. நியாயப்பிரமாணம் சட்டம் இல்லாத பொழுது தெரியல எது தப்பு எது சரின்னு சொல்லி. நியாயப்பிரமாண சட்டம் வந்த உடனே அவ தான் சொல்லுது, கல்ல மண்ணை வழங்காத, விக்கிரக வழிபாடு பண்ணாத, பாவம், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரையே ஆராதி. அதான் அவர் ஆவியாய் இருக்கிறார், ஆவியான உள்ள தேவன் ஆவியோடு உண்மையோடு ஆராதி. வாரத்தின் முதல்ல அந்த ஆராதிக்கிற நாள், ஓய்வு நாள், அது கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள். அது கர்த்தர் ஆராதி, வேற ஒரு வேலையும் செய்யாத. உன் தகப்பனும் தாயை நீ கணம் பண்ணு. வேதம் சொல்லுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் பழைய உடன்படிக்கை. என் அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த பழைய நியாயப்பிரமாணத்தின் சட்டங்கள் நம்மை குற்றவாளி ஆக்குகிறது. ஆனால் புதிய உடன்படிக்கையினுடைய சட்டம் நம்மளை நீதிமான்களாய் மாற்றுகிறது, நம்மளை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீ வருஷந்தோறும் போய் பலி செலுத்தினாதே உன் குற்றம் மன்னிக்கப்படும். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்தில் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் உனக்காக ஒரே தரம் கல்வாரி சிலுவையில் பலியானார். அந்த இரத்தத்தினால கழுவப்பட்ட நீ நீதிமான். இரத்தத்தினால கழுவப்பட்ட நீ நீதிமான். அல்லேலூயா. புது உடன்படிக்கை தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய ஜனமே, அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையில் அவர்கள் நிலை நிற்கவில்லை, நானும் அவர்களை புறக்கணித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் பண்ணும் உடன்படிக்கையாவது, என்னுடைய பிரமாணங்களை அவர்களுக்கு மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லாரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கு ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டுவதில்லை. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களை இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த 12வது வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான் புது உடன்படிக்கை நிறைவேறுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையிலே பலியான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை முழுவதும் சிந்தினதினாலே பாவங்களை அக்கிரமங்களை மீறுதலையும் மன்னித்தார். அதுதான் கிருபை. நம்முடைய பாவங்கள் நினையாது இருக்கும்படிக்கு கிருபை புரிந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர் பாவங்கள் அக்கிரமங்களை நினையாமல் இருப்பேன். அந்த புது உடன்படிக்கை. அல்லேலூயா. பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகினியா சொன்னார். அருமையான தேவ ஜனமே, பாவத்தை கிருபை மூடி மறைத்து அதை மன்னித்து அவர்களை நீதிமான்களாய் மாற்றுகிறது. அதனால தான் கல்வாரி சிலுவையில் அடிக்க தன்னை ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தில் ஒரு மனுஷனும் செய்யாத ஒரு காரியத்தை தம் பரிசுத்த ரத்தத்தை பூமியில் சிந்தி சகல மனுஷனுடைய பாவங்களையும் நிவர்த்தி ஆக்குகிற கிருபாதார பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தாரே, அது புது உடன்படிக்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த புது உடன்படிக்கை தான் நம்மோடு ஏற்படுத்த தேவன் விரும்புகிறார். அந்த புது உடன்படிக்கை என்ன செஞ்சு யோசிச்சு பாருங்க. கல்வாரி சிலுவையில் அவர் என்ன செய்தார்? ஐயா அருமையான தேவ ஜனமே, அவர் காயங்கள் நம்மளுடைய வியாதிகளை குணமாக்கி இருக்கிறது. அவருடைய ரத்தம் சிந்துதல் நம் பாவங்களை அக்கிரமங்களை மீறுதலை எல்லாம் கழுவி இருக்கிறது. அவர் மரணம் மீண்டும் உயிர்த்தெழுதல், மரணத்தினாலே மரணத்தை சத்துருவை மிதித்து ஜெயம் எடுத்தார். சாபங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றி போட்டது. பழைய மனிதனிலிருந்து புதிய மனிதனாய் மாற்றுகிற ஒரு பெரிய காரியத்தை கல்வாரி சிலுவையிலே செய்தார். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, ரட்சிக்கப்படுவதற்கு பின்பாக, பழைய நிலைமையிலிருந்து புதிய நிலைமைக்கு மாறுதல். அதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி. அப்போ புது உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்று சொன்னால் இந்த வருட வாக்குத்தத்தத்தை போல இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே,
சகலத்தையும் புதிதாக்குகிற கர்த்தர் உனக்கு எல்லாவற்றையும் புதிதாக்கும்படி அவர் கிரியை செய்கிறார். எதை புதுசாக்கணும்னு அவர் விரும்புகிறாரோ அதையெல்லாம் புதிதாக்க நீ அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எதையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறாய கர்த்தர் அதையெல்லாம் புதிதாக்க போகிறார். உன் ஆவி, ஆத்மா, சரீரமாய் இருக்கலாம், உன் வீடு, உன் உடைமைகள் எதுவாயிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிதாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. நான் அதைத்தான் விசுவாசிக்கிறேன். தேவன் புதிதாக்கினால் எல்லாவற்றையும் புதிதாக்குவார். அப்ப நாம் அதில் ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் புதிதாக்கும்படி அவருடைய புதிதாக்குகிற கிரியைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் ஒப்பு கொடுக்கும் பொழுது புதிய காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். அவர் செஞ்சாருன்னா நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அதனால்தான் உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. என் அன்பு தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சித்தம் செய்யாதபடிக்கு தேவ சித்தத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவ சித்தம் எல்லாவற்றையும் புதிதாக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு தேவ ஜனமே, இந்த புது உடன்படிக்கை நிமித்தமாக தேவன் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிற அந்த கிருபை இருக்கிறதே, அந்த கிருபை என்னன்னா நம்மளுடைய பாவம், அக்கிரமம், மீறுதல் எல்லாவற்றையும் நினையாது இருக்கும்படிக்கு அவை எல்லாவற்றையும் நம்ம விட்டு அகற்றி போட்டு அதை மறந்து போய் நம்மை புதிதாய் பிறந்த குழந்தைகளாக நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறது. அதனால்தான் born again child. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால்தான் சொன்னாரு, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டான். நான் எப்படி திரும்ப தாயின் வகுத்துக்குள்ள போய் பிறக்க முடியும்னு கேட்கிறான். அப்படி இல்லப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாமிசத்தினால பிறக்கிறது மாமிசமா இருக்கு, ஆவியினால பிறக்கிறது ஆவியாயிருக்கும். அப்ப ஆவிக்குள்ளே பிறக்கிற ஒரு நிலைமை. அல்லேலூயா. என் அன்பு தேவ ஜனமே, அப்போ புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறதான ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களோடும் என்னோடு ஒரு புது உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். அந்த புது உடன்படிக்கையை நீங்கள் பண்ணிக்கொள்கிற பொழுது அது மிகப்பெரிய அழிவில் இருந்து நம்மை தப்புவிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய வாழ்வை கொடுக்கும், ஒரு புது ஜீவனை கொடுக்கும், ஒரு புதிய காரியங்களை நம்மத்திலே நடப்பிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவன் உடன்படிக்கை பண்ணிக்கொண்ட அநேக காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. கல்யாணத்துக்கு உடன்படிக்கை பண்ணுகிறோம், கடைசியில் அதை நாம் மறந்து போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் வறுமையிலும் ஆசீர்வாதத்திலும் நிறைய சொல்லிக்கொள்ளுங்க. உங்களை விட்டு பிரியாது இருப்பேன் என்று சொல்லி நான் வாக்கு பண்ணுகிறோம் கர்த்தருடைய சமூகத்தில். உடன்படிக்கை ஆனால் கொஞ்ச நாள்லேயே மறந்து போயிடுது அந்த உடன்படிக்கை. கஷ்டம் வந்தோடனே திட்ட ஆரம்பிச்சிடுறோம். ஏதாவது ஒன்று வீட்டுக்காரர் வாங்கி கொடுக்கலன்னா அவர் மேலே கோபம் வந்துடுது. பெற்றோர்கள் வாங்கி கொடுக்கலாம், பெற்றோர்கள் மேலே கோபம் வந்துடுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நாம் எப்போ எதற்கு பண்ணின உடன்படிக்கையாக இருந்தாலும் சரி, அந்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து பாருங்கள். உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து போனதற்காக தேவ சமூகத்தில் போராடி மன்னிப்பு கேளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் அடிக்கடி வருத்தப்பட்ட ஒரு காரியம் ஒன்று உண்டு. ஒவ்வொருவருக்காய் பேர் வைக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவர் இந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறது? ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிற பேரை தான் நான் வைப்பேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு வேற ஒரு பேரை பெற்றோர் வச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பெற்றோர் பேர் வச்சா அந்த பேரில் ஒரு பிரச்சனை இருக்கு. தேவனுடைய உடன்படிக்கை நீ மறந்து போயிடுற, அதை விட்டு விலகி போயிடுற. அப்போ எப்படி இருக்கும்? அன்பு தேவ ஜனமே, உன் தவறுகளை, உன் பாவங்களை, குற்றங்களை மன்னிக்கிற மறந்து போகிற தேவன். இன்னைக்கு அப்படிப்பட்டவர் தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேளு, மன்னிப்பு கேளு. இல்லைன்னா ஆசீர்வதிக்கப்பட முடியாது. யாக்கோபுக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சேன், ஆனால் அவன் இஸ்ரவேலா மாறினாத்தான் அவனுக்கு முழுமையான ஆசீர்வாதம். யாக்கோபா இருக்கிற வரைக்கும் அறவரதேன், அவன் மாறணும். ஆபிராம் தான் ஏன் ஆபிரகாமா மாற்றினாரு? ஒரு எழுத்து மாறினா ஆசீர்வாதம். யோசித்து பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு ஏன் கர்த்தர் அந்த பேர் கொடுக்கணும்? அப்போ உனக்கு அந்த பேர் வச்சுன்னு அந்த பேரை நீ மாற்றினா தேவன் சொல்லுகிறது நீ மறந்து போயிடுறியே, மாற்றிடுறியே. எப்படி ஆசீர்வாதம்? அது உனக்கு தடையாக இருக்குமே. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, மறந்துடாத. உன் உடன்படிக்கை எதில் ஏற்படுத்தி கொண்டாயோ அந்த உடன்படிக்கையில் நிலைத்து நிற்பதற்கு இன்றைக்கு உன்னை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. ஒருவேளை
பெண்ணா இருக்கலாம். உன் இஷ்டத்துக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கிற, நீ முடிவு பண்ணிட்டு இருப்பன்னா தேவனுடைய உடன்படிக்கை மீறி போற, தகப்பனும் தாய்க்கும் கீழ்படியாம போற, பாவம். இது உனக்கு அழிவை ஏற்படுத்தும், உன்னை நாச மோசத்துல கொண்டு போய் நிறுத்தும். தேவ சமூகத்துல வந்து மன்னிப்பு கேட்டு உன் உடன்படிக்கை புதுப்பிச்சுக்கோ, வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். அருமையான தேவ ஜனமே, நான் இந்த ஜெப விண்ணப்பத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அருமையான ஐயா பொன்னன் தாவீது அவர்களுடைய அடக்க ஆராதனையை அநேகர் தடுத்துட்டாங்க. அதில் அநேகருக்கு பிரச்சனை உண்டாகும், போராட்டம் உண்டாகும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் அவங்கெல்லாம் காக்கணும். ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க, அந்த தெரியாமல் பண்ண தப்புல இருந்து கர்த்தர் அவர்களை காக்கணும், ரட்சிக்கணும். கர்த்தருக்கு தோத்திரம். சிலருக்கு பிரச்சனை, போராட்டம், என் ஆவியில் அதை நான் உணர்கிறேன். அதனால் அவங்களுக்காகலாம் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் அவர்களாக ரட்சிக்கட்டும். கர்த்தருக்கு தோத்திரம். தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய செயல்பாடுகளை மீறி நடக்கிற யாவருக்குள்ளேயும் பிரச்சனையின் போராட்டங்கள் கர்த்தருக்கு தோத்திரம். நீ விசுவாசியா இருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், கர்த்தருக்கு தோத்திரம். நீ நல்ல தசமம் கொடுக்கலாம். ஆனால் நீ தேவனுடைய பண்ண உடன்படிக்கை மீறினா, தேவனுடைய சித்தம் செய்யாமல் விலகி போறனா பிரச்சனை. கர்த்தர் ஏன் இதை சொல்றான்னா, மீண்டும் உனக்கு முன்பாக தேவன் உடன்படிக்கையை ஏற்படுத்த விரும்புகிறார். The new covenant. Lord make a new covenant with you. யாருக்காக? அது யாருக்காக? அவருக்காகவா? உனக்கும் எனக்குமா? யாரோடு அவர் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறாரோ, உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டவர்களுக்கு பிழைப்பு, உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஆசீர்வாதம், உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டவர்களுக்கு பெருக்கம், உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டவர்களோடு கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்களை நடத்துவார். கர்த்தருக்கு தோத்திரம். அதை புரிந்து கொண்டு எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் ஒரு புதிய உடன்படிக்கையை தேவனோடு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் அவர் புது கிருபையினால, புதிய அபிஷேகத்தால் நம்மை நிரப்புகிறவர். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு புது கிருபையையும் புதிய அபிஷேகத்தையும் பெறணும். அதற்கு அவரோடு நீங்கள் ஒரு புது உடன்படிக்கையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அவரோடு புதிய அக்ரிமெண்ட் போட்டுக் கொள்ளுங்க. அவரோடு ஒரு புதிய உறவை வளர்த்துக் கொள்ளுங்கள். அவரோடு ஒரு புதிய காரியத்தை நடப்பிக்க நீங்க வாங்க. நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் அப்படி செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்னைக்கு சீக்கிரமா முடிக்கிறேன். சந்தோஷமா உங்க காரியங்களை பாருங்க. கர்த்தருக்கு தோத்திரம். இந்த உடன்படிக்கை குறித்து கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களில் உங்களுக்கு அதிகமாய் சொல்ல பிரயாசப்படுகிறேன். கர்த்தருக்கு தோத்திரம். இன்றைக்கு எளிமையாக, சிறுமியாக, குறுகிய நிலைமையிலே உங்களுக்கு சில காரியங்களை மாத்திரம் சொன்னேன். நாம் முக்கியப்படுத்துவதெல்லாம் தேவனோடு உள்ள புது உடன்படிக்கை. நீ எதை விட்டுட்டியோ திரும்ப அதை ஆராய்ச்சி பார்த்து புதுப்பித்து தேவ சமூகத்தில் வந்து நில்லு. கர்த்தர் உன்னை புதுப்பித்து ஆசீர்வதிப்பார். எதை நீ இழந்துட்ட, எந்த தேவ சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை இழந்து போயிட்டு இன்றைக்கி நீ சும்மா நின்று கொண்டிருக்கிற, ஆண்டவர் உன்னை புதுப்பிச்சு புதிய அபிஷேகத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஒரு புதிய நல் உறவுகளை தேவன் உனக்குள்ளே ஏற்படுத்துவார். அதை செய்வதற்கு நீ கர்த்தரிடத்தில் புதிய உடன்படிக்கை பண்ணு. புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய தேவன் இந்த நாட்களிலே புதிய உடன்படிக்கை நிமித்தமாக உனக்கு முன்பாக இருக்கிற அத்தனை தடைகளை உடைத்தெறிந்து, போராட்டங்களை நீக்கி, உன்னை அக்கறைப்படுத்தி, உன்னை துதித்து பாடி மகிழ்விக்க பண்ணுகிற கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. அதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலின் அக்கறையிலே செய்தார்கள். அந்த அக்கறையிலே அவர்கள் தேவனை துதித்து பாடினது போல இன்றைக்கு கர்த்தர் நீங்களும் நானும் அக்கறைக்கு போய் தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்த அவர் கிருபை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். இந்த லாக்டவுன் பீரியட்ல இருக்கக்கூடிய இந்த சட்ட திட்டங்கள் நிமித்தமாய் ஆராதனைபடி தேவனை விடுதலையோடு ஆராதிக்க தேவன் நமக்கு கிருபை செய்யட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு திருச்சபைகளோடும் ஊழியர்களோடும் விசுவாச மக்களோடும் தேவனாகிய கர்த்தர் ஒரு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்த விரும்புகிறார். அந்த புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய கிறிஸ்து இயேசு கல்வாரி சிலுவையிலே சிந்தின தம்முடைய ரத்தத்தை கர்த்தர் நமக்கு சிந்து நம்மை மீட்டாரே, அதை நினைவு கூறும்படிக்கு, அதை ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு கர்த்தர் நமக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார். கடந்த நாட்கள் அதை குறித்துத்தான் உங்களோடு நாம் பேசிக் கொண்டிருந்தோம். தன்னைத்தான் நிதானித்தறிதல்.
அப்போ புது உடன்படிக்கையில் என்ன நடந்தது? கல்வாரி சிலுவையில் நடந்தது. ரத்தம் சிந்தினாரு, அந்த ரத்தத்தினால கழுவப்பட்டோம், நீதிமான் ஆக்கப்பட்டோம், இன்னும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், முடிவு பறிந்த நிலையில்னா தான் மேலே போக முடியும். இதுதான் புது உடன்படிக்கையினுடைய முக்கிய காரியங்கள். இந்த புது உடன்படிக்கை நிமித்தமாக பரலோகத்திற்கு நம்மளை பாக்கியவான்கள் ஆக்குகிறார், பரலோக ராஜ்யத்திற்கு நம்மளை சுதந்திரவாளிகள் ஆக்குகிறார். அங்க போக வைக்கிறது தான் புது உடன்படிக்கை. அதனாலதான் அதனுடைய மத்தியஸ்தர் என்று சொல்லி அவர் இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறோம். ஏன்னா அவர் தான் ரத்தத்தை சிந்தி அந்த புது உடன்படிக்கைக்குள்ள நம்மை அழைத்திருக்கிறார். என் அன்பு தேவனுடைய ஜனமே, இது நம்மை இன்னும் கொஞ்சம் காலமாய் பார்க்கும் பொழுது நம்மை முற்றிலும் புதிதாக்குகிற கர்த்தர், நமக்குள்ளான எல்லாவற்றையும் புதிதாக்குகிற கர்த்தர், நம்முடைய சூழ்நிலைகளை புதிதாக்குகிற கர்த்தர், நமக்கு ஒரு புது வாழ்வை கொடுக்கிற கர்த்தர். இதுதான் ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். ஏன்னா கல்வாரி சிலுவையின் ரத்தம் பழைய மனுஷனை கலைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ள வச்சதே, புதிய ஆவியை பெற வைத்ததே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல புது உடன்படிக்கை நமக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுக்கிறது, புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, ஒரு புதிய பிழைப்பை கொடுக்கிறது, புதிய காரியங்களை நம்மிடத்தில் நடப்பிக்கிறது. நிச்சயமாக அக்கறையிலே போய் தேவனை பாடி மகிமைப்படுத்துவோம். இந்த பூமியில ஒரு அக்கறை இருக்குது, இந்த பூமியை விட்டு போனால் அது அடுத்து ஒரு அக்கறை இருக்கிறது. அந்த அக்கறை என்பது பரலோக ராஜ்யம். இந்த பூமியில இன்னொரு அக்கறையை கடந்து போக பண்ணுகிற கர்த்தர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த பூமியில ஒரு புதிய காலத்தை, புதிய சூழ்நிலையை, புதிய நிலைமைகளை தேவன் அந்த செங்கடலை கடந்தது போல கடந்து போக பண்ணி புதிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆமேன் சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை அப்படி நடத்துவாராக. கிருபை உங்களோடு இருப்பதாக. உங்களுக்கு சோத்திரம். நான் ரொம்ப பெருசா சத்தியத்தை சொல்லிட்டேன்னு சொல்ல, சிம்பிளா கொஞ்சம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதை மட்டும் நினைச்சு பார்த்து ஒரு புதிய காரியத்துக்குள்ளே வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம், நாளுக்காக ஸ்தோத்திரம், இந்த மாதத்தினுடைய முதல் ஆராதனை நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் இன்னும் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் இந்த தேசத்திலுமே ஆராதிக்க எங்களுக்கு விடுதலை இல்லை ஆண்டவரே. கர்த்தர் எல்லா சத்துருடைய கிரிகளை தடைகளை உடைத்து போடுவீராக ஆண்டவரே. மோசே பார்வோன்ட்டு சொன்னது போல நாங்கள் எல்லாரும் போய் எங்கள் கர்த்தரை ஆராதிக்க நாங்கள் போகணும், எங்களை விடுன்னு சொல்லி சொன்னது போல இப்பொழுதும் இந்த தேசத்துக்கு நேராக இந்த சத்தத்தை உயர்த்துகிறோம். நாங்கள் எங்கள் தேவனை முழுமையாய் ஆராதிக்க வேண்டும், எங்களை விடுங்கள் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நிறைவேற்றி தருவீராக ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்ட இந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொரு மக்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவ பிரசன்னம் அவர்களோடு இருக்கட்டும், அவர்களை நடத்தட்டும், அவர்களை காத்துக்கொள்ளட்டும், நன்மையான காரியங்களை செய்யட்டும், அக்கறையின் அனுபவத்துக்கு நேராய் வரட்டும், தடைகளை தாண்டி தடைகளை உடைத்தெறிந்து ஜெயம் எடுக்கட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரங்க தாவே. புது உடன்படிக்கையை ஏற்படுத்தும் காலம் வருகிறது சொன்னீர். அது இந்த காலமா இருக்கட்டும், இந்த காலத்திலே அது நடக்கட்டும் ஆண்டவரே. ஓ ரபாலா ஹத்யா தாரா சேக்கா. நான் தேவனுடைய வேலைக்கனாய் இருந்து அத்தனை மக்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். புது உடன்படிக்கையின் காலம் இதுவாக இருக்கட்டும், அவர்களை புதுப்பிக்கிற காலம் இதுவாக இருக்கட்டும். அவர்கள் சூழ்நிலை, குடும்பம், உடைமைகள், பொருட்கள், வீடுகள் எல்லாவற்றையும் புதுப்பிக்கிறதா இருக்கட்டும். சாபங்கள் மாறி போகட்டும், பழமைகள் ஒழிந்து போகட்டும், தரித்திரங்கள் நீங்கி போகட்டும், போராட்டங்கள் அகன்று போகட்டும், எல்லாம் புதிதாகட்டும். கர்த்தர் அப்படியே செய்யும்படின்னு செபிக்கிறேன். இதை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவ கிருபை, தேவ சமாதான ஆசீர்வாதம் தம்முடைய மக்களோடு இருப்பதாக காத்துக்கொள்ளும். கன மகிமை துதி எல்லாம் கர்த்தருக்கு ரத்தம் செய்யும். ஏசப்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும், சந்தோஷமும், சமாதானமும், வழி நடத்துதலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மோடு உலகத்தில் பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை வரை நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.